இந்த ஐபிஎல் 2025 எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் போரின் காரணமாக ஒரு வாரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ சம்பவம் செய்கிற வேலையெல்லாம் ஒரு 5-6 நாளைக்கு தள்ளி வச்சுருந்தாங்களா, இதுக்கப்புறம் ஃபுல்லாக சம்பவம் தான். இந்த ஐபிஎல் 2025 பெங்களூரில் ஆரம்பிக்க போகுது. விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகி ஆட போகிற முதல் கிரிக்கெட் மேட்ச்சு. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ஒயிட் கலர் டிஷர்ட்டில் வர சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். பட் ஆனால் மேகம் என்னமோ வேற ஒரு பிளான் பண்ணியிருக்குது. மழை வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஐபிஎல் அந்த ஒரு வாரம் நின்றதுனால அந்த மோகம் அப்படிங்கிறது, அந்த விறுவிறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வாரம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆரம்பித்து ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அது முடியும் போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக நம்மளுக்கு கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் இந்த ஐபிஎல் 2025 முழுக்க கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய போட்டியோட கேள்விகள் என்னென்னா, யார் ஜெயிப்பா இந்த மேட்ச்சில், யார் அதிக ரன் அடிப்பா, இந்த 2 கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னா உங்களோட கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட நம்ம சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் பெங்களூரு சின்னசுவாமி ஸ்டேடியமில் நடக்க இருக்கக்கூடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸோட கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஓகே, இந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூரோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பெங்களூர் பிச் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மட்டும் இல்லாமல் மழை பெய்யுது அப்படின்னாலே அது இன்னும் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 95க்கு ஆர்சிபி 9 விக்கெட் இழந்துருந்தாங்க. இத்தனைக்கும் கடைசி ஓவரில் வந்து டிம் டேவிட் ஒரு காட்டலன்னா 95 கூட வந்திருக்காது, இன்னும் கம்மியாக போயிருந்திருப்பாங்க. இந்த பஞ்சாப் கிங்ஸ் விக்கெட்டை விட்டாங்க. பட் ஆனால் அவங்க 98 ரன்னு அடித்து அவங்க வந்து சேஸ் பண்ணி முடித்தாங்க. ஆனாலும் விக்கெட் ஸ்டிக்கியாக இருந்தது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்குது. வழக்கமாக ஸ்டிக்கியாக இருக்குது. மழை பெய்யுது, கவர்ஸ்லாம் போட்டு மூடி வைக்கிறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாகவும் இருக்குது. ஸோ டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாஸை வின் பண்ணாலே மேட்ச் ஆல்மோஸ்ட் வின் பண்ண மாதிரி. ஸோ டாஸ் ரொம்ப முக்கியம். டாஸை வின் பண்ணி சேசிங்க்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஸோ நல்ல ஒரு டெசிஷன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சின்னசுவாமி பிச்லேயும் ஆல்மோஸ்ட் அப்படி தான். பட் லாஸ்ட் 2 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஆர்சிபி வந்து ஒரு ரன் ஃபெஸ்ட் வந்துச்சு தான். பட் அந்த ரன் ஃபெஸ்ட் எப்படி வந்துச்சு, கடைசி 2 ஓவர்களில் வந்து ஒரு ரொமாரியோ ஷாப்போட அடிக்கிறதோ இல்லை டிம் டேவிட் அடிக்கிறதோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆர்சிபி 205 ரன் அடித்தாங்க. பட் ஆர்ஆர் 194 ரனுக்கு வந்து சுருட்டினாங்க. இப்போ ஆர்சிபி 213 ரன் அடித்தாங்க சிஎஸ்கேக்கு எதிராக. சிஎஸ்கே 211 ரன் அடித்து தோத்தாங்க. அந்த லாஸ்ட்டு 2 ஓவர் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. அதான் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் வைக்கிறதுக்கும் இங்கே உதவிகரமாக இருந்தது. பட் சேஸ் பண்ணுற டீம் தோற்றதுக்கான காரணமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸில் ஜோய் ஹேசல்வுட் எட்தயால் போட்ட ஓவர்ஸுக்குள்ள ஒரு காரணம். மிடில் ஓவர்ஸில் ஆப்வியஸ்லி ஒரு சுயேஷ் சர்மா, குருல் பாண்டியா போட்டது ஒரு காரணம். பட் விக்கெட் பொறுத்த வரைக்கும் மழை பெஞ்சிருக்குங்கிறதுனால, ஸ்டிக்கியாக இருக்குங்கிறதுனால டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் இப்போ யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து கடந்த 2-3 நாட்களாக நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் ஜோய் ஹேசல்வுட் வருவதா நம்மளுக்கு தெரியலை. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு மட்டும் கேள்விப்பட முடியாதே தவிர இன்னும் அஃபீஷியலாக ஆர்சிபியோட ஹேண்டில் ஜோய் ஹேசல்வுட் வந்துட்டார், அவர் வருவார், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சில பத்திரிகைகள் என்ன படிக்க முடியுதுன்னா அவர் பிளே ஆஃப்ஸுக்கு வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா அங்கே பாருங்கள், வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 11 வருது. ஒன்று லீக் மேட்ச் ஆடுறது தான் வாய்ப்பு இருக்குது. இதை பிளே ஆஃப்ஸ் ஆடி கொடுத்துட்டு போவார்னா சத்தியமாக தெரில, எந்த அளவுக்கு விடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா பிளே ஆஃப்ஸு ஃபைனலுக்கு, பிளே ஆஃப்ஸு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரங்கள் தான். அப்போ கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. பட் ஜோய் ஹேசல்வுட் இல்லாமல் ஆடுறதுங்கிறது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு இழப்பு தான். ஆனால் ஜோய் ஹேசல்வுட் இல்லாமல் சிஎஸ்கே கிட்ட வின் பண்ணிட்டாங்க, அது ஒரு மேஜிக் தான். இப்போது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரஜத் படிடார் இன்ஜுரினால வந்துட்டார். ஸோ அவர் கேப்டன்சி அவர் தான் பண்ணுவார். மயங்க் அகர்வால் தேவதத் படிக்கலுக்கு பதிலாக அங்கே ஆடுவார். இதுதான் சேஞ்சு. ஜோய் ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா போன மேட்ச்சில் என்ன பிளேயிங் லெவலில் போனாங்களோ சேம் பிளேயிங் லெவலோட தான் போகவும் செய்வாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இங்கே நீங்கள் கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோமன் பவுல் வரமாட்டார், அவருக்கு ஹோம் டியூட்டி இருக்குது. அப்புறம் மொயின் அலி அவரும் வரமாட்டார்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் 2 டீம்லையும் இதுதான். நிறைய பேர் அவைலபிலிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தெரியறதில்ல. இதுதான் கேகேஆரோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும். பட் நமக்கு சில பிளேயர்ஸோட அவைலபிலிட்டிலாம் பார்த்து அப்படி தான் வந்து இந்த பிளேயிங் லெவனை நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக பேட்டில் நேருக்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்ம பிச் ரிப்போர்ட் பற்றி பேசும்போது நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். அதாவது பிச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டிக்கியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி
அதுக்கப்புறம் சுனில் நரேன் இருப்பாங்க. மொயின் அலி இல்லாத இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுகுல் ராயை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருண் சக்கரவர்த்தி, ஒரு சுனில் நரேன் வந்ததுக்கப்புறம் இங்கே அனுகுல் ராய்னு வரும்பொழுது எஸ் அது அந்த சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆர்சிபியை கொஞ்சம் லைட்டாக பேக் பண்ணுறதுக்கு இந்த 3 ஸ்பின்னர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். சுயேஷ் சர்மா, குருல் பாண்டியா அவங்க 8 ஓவரும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் போகுது. இப்போது நீங்கள் ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விராட் கோலி 505 ரன்ஸ் அந்த ஆரஞ்சு கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சண்டை போட்டுருக்காரு. பெத்தல் போன மேட்ச்சில் 50. ஓகேங்களா, ஸோ இப்போ டாப் 2 பிரச்சனை கிடையாது. கீழே உங்களுக்கு ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரோ ஷெப்பர்ட் ஃபயர் ஆகிற நேரத்தில் வந்து அவங்க ஃபயர் ஆகிறாங்க. இப்போ ரஜத் பட்டிடாருக்கு இன்ஜுரியில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட வராரு. மயங்க் அகர்வால் தன்னோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட வராரு. இப்போ இந்த மிடில் ஆர்டர் என்ன பண்ண போகுதுன்னா வருண் சக்கரவர்த்தியும் நிறைய அந்த இடத்துல தான் வருவாங்க. ரஜத் பட்டிடார் ஸ்பின் அடிக்கிறவருக்கு பேர் போனவர், பட் ஆனால் இப்போ ஸ்பின் அடிக்க மாட்டார். இன்ஜுரிக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது கை வருதா அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி மயங்க் அகர்வாலும் ஸ்பின்னை நல்லாவும் ஆடுவார். ஸோ அப்படிங்கும் ஸ்பின்னர் நல்லாவும் ஆடுவார். கொஞ்சம் மூவ் ஆகிற பாலுக்கு கொஞ்சம் லைட்டாக அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. இப்போ லோவர் மிடில் ஆர்டர் சில நேரத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணவும் செய்கிறாங்க. பட் பவுலிங்கில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட் இந்த பவர் பிளேயில் அவங்க ஒரு மாதிரி சூப்பராக போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதில் எஸ்டேலையும் கொஞ்சம் பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் மிடில் ஓவரில் வந்து உங்களுக்கு குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மா மாதிரி போடுறதுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேர் போட்டி முடிச்சதுக்கப்புறமா ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட் வந்து டெத் ஓவரில் இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா போட்டிருக்காரு. ஆனால் இப்போ ஜோஷ் ஹார்ட்ஸ்வுட் இல்லை. பட் அவங்ககிட்ட பெஸ்ட் ஃபினிஷரான பவுலிங்கில் ஒரு எஸ்டேல் வச்சிருக்காங்க. புவி 50-50 சொல்ல மாட்டேன், ஒரு 70-30% அப்படின்னு சொல்லுவேன். சில நேரத்தில் அந்த 30% ரன்னை லீக் பண்ணவும் செய்கிறாரு. இப்போ இங்கேடியை வச்சு ஆடிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி அடிச்சாங்களே, இது ஃபஸ்ட் மேட்ச்சுக்கு வராங்க. பட் அவங்களில் இருக்கக்கூடியவங்கலேருந்து யார் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம லைட்டாக ஓரளவு பார்த்தோம். டீம் காம்பினேஷன் பற்றி நம்ம வந்து இங்கே பார்த்தோம். ரொமாரோ ஷெப்பர்ட் ஸ்டே பண்ணுவார், லியம் லிவிங்ஸ்டன் பெஞ்சில் வெயிட் பண்ணுவார். அப்புறம் சால்ட்டா பெத்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்குது. சால்ட்டு உடம்பு சரியான மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் பார்க்க முடியுது. சால்ட் வந்தாங்கன்னா ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, நம்ம கேகேஆர் டீமுக்குள்ள வரும்போது குர்பாஸ் நரேன் தாண்டி ரஹானேவும் ரகுவன்ஷியுமே வந்து ஐபிஎல் நிறைய ரன் அடிச்சிருக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது போக வெங்கடேஷ் ஐயருக்கு அவ்வளோ காசு கொடுத்து எடுத்து இப்போ அவரை பெஞ்ச் பண்ணுற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் பிரச்சனை. இப்போ நம்பர் 5 வந்து வெங்கடேஷ் ஐயர் ஆடுவார் முடியும் அப்படின்னா அவர் நம்பர் 5 ஆடினார்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ரோமன் பவல், அலி, மனிஷ் பாண்டே கிட்டலாம் போகாமல் வெங்கடேஷ் ஐயர்கிட்டே போனால் பெட்டராக இருக்கும். இந்த 10 நாளில் சரியாக இருப்பார்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. இது போக ரஹானேவும் ரகுவன்ஷியும் ஆடிட்டு இருக்கும்போது இடையில குருல் பாண்டியாவும் சுயேஷ் சர்மாவும் வருவாங்க. ரசல் பேட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து டெத் ஓவரில் வருமா, அப்போ எஸ்தேல் தி கிரேட் ஃபினிஷர் வருவார் பவுலிங்கில். அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமாரும் அவரோட யார்கர்ஸ் எந்த அளவுக்கு நெயில் பண்ண போகிறாருன்னு தெரியல ரசலுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கூட நீங்கள் ஜெயிக்கணுமா, இப்போ குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மாவை போட்டு செமத்தையாக அடிக்கணும். மற்றவங்க அடிச்சுட்டு இவங்களை ரொம்ப செமத்தையாக அடித்தாங்கன்னா அந்த பிளான் ஒரு மாதிரி டிசீவ் ஆகும். பட் இது வரைக்கும் யாரும் அப்படி பிளானை டிசீவ் ஆகும் விடல, இவங்களுக்கு அடிபணிந்தே சென்றார்கள். ஸோ பேட்டில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ கேகேஆர் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆர்சிபி பிளே ஆஃபுக்கு போகணுங்கிற மைண்ட் செட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மேட்சை வின் பண்ண முடியுமா. ஸோ அப்போ ஆர்சிபி கொஞ்சம் சீரியஸாக சிவியராக ஆடுவாங்க. பட் மழை வந்து ஏதாவது வேலை பார்த்து விட்டு போச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது பொசிஷனில் இருக்கிறாங்க 11 பாயிண்ட்ஸுகளோட. நெட் ரன் ரேட் 0.193. இப்போ ஆர்சிபிக்கு மழை பெஞ்சா பிரச்சனைலாம் இல்லை. ஆர்சிபிக்கு மழை பெஞ்சு மேட்ச் வந்து கேன்சல் செய்யப்பட்டு 1 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 17 பாயிண்ட்ஸோட பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்க. அண்ட் கேகேஆர் 12 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்க வெளியில் அவங்க கேகேஆர் 12 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அதை கிடைக்கிற 1 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு ஆல்ரெடி 11 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க வெளியில் போயிடுவாங்க. இப்போ ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு மேட்செல்லாம் வின் பண்ணி 20 பாயிண்ட்ஸோட எல்எஸ்ஜி கூட அப்படின்னு ஒரு வேளை பிளே ஆஃப் கால் எடுத்து வைப்பாங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஆசை இருக்கும். பட் ஏன்னா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்சிபி 52% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 48% கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா கேகேஆர் 174 தான் சுருட்டிடுவாங்க குருல் பாண்டியாவும் சுயேஷ் சர்மா மிடில் ஓவர்ஸில். திரும்ப ஆர்சிபி 170 அடிப்பாங்க. அதில் சால்ட் 56, விராட் கோலி 59, ரஜத் பட்டிடார் 34 சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அதுக்கு காரணம் கேகேஆர் தான். இப்போ என்னோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பேட்டிங்கில் விராட் கோலி, அப்புறம் அஜின்கே ரஹானே, ரகுவன்ஷி, ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன், குருல் பாண்டியா, ரசல் பிக் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, புவனேஸ்வர் குமார், ஹர்ஷித் ராணாவை பிக் பண்ணியிருக்கிறேன். விக்கெட் கீப்பிங்கில் ஜிதேஷ் சர்மா பிக் பண்ணியிருக்கிறேன். எதையா கேகேஆர் பிளேயர்ஸோட நேம் அதிகமாக இருக்குன்னா எனக்கு அவங்க மேலே ஒரு பிலீவ் இருக்குது. ஜெயிப்பாங்க தோக்கங்கிறத தாண்டி அவங்க இண்டிவிஜுவல்ஸ் கேம்ஸ் எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்கிறதால நான் அவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்களா. அண்ட் உங்களோட பிளேயிங் லெவல் என்ன, நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை பிக் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விராட் கோலி, சுனில் நரேன் 2 பேரையும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள நரேனை கண்ட்ரோல் பண்ண போகிறாரா புவனேஸ்வர் குமார், அண்ட் இந்த பக்கம் குருல் பாண்டியா கேகேஆரோட ஒரு டீசெண்டான ஒரு மிடில் ஆர்டரை கேள்வி கேட்பாரா, பாப்பா பொறுத்திருந்து. அண்ட் இந்த வீடியோ நிறைவடைகிறது. ஒரு நாளோ
ரிவ்யூ சேனல் அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு, ஐபிஎல் பாப்பியா?